நிலாவில் எப்படி மூணில் எப்படி உங்களுக்கு கிரேட்டர்ஸ் இருக்குமோ அதே மாதிரி இங்கே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வேலி ஆஃப் த மூன் பேர் இருக்குது. உங்களுக்கு சாண்ட்ஸ்டார்ம் இந்த சூழல் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே உங்களுக்கு மேகத்துக்கு நீங்கள் சுற்றிட்டு வருது. ஸோ இந்த கெட்டப்பை பார்த்துட்டு வேற யாரும் நினச்சிடாதீங்க, நான் தான் இந்த கெட்டப்பில் இருக்கேன். உங்கள் கண்ணு கெட்டி தூரம் வரைக்கும் எதுவுமே இல்லை பாருங்க, ஒன்றுமே இல்லை பாருங்க. ஒரு ஒரு பிளான்ட்டா, ஒரு அனிமலா, ஒரு கிரீச்சரா, ஒரு வைல்ட் லைஃபா, ஒரு எறும்பா, எதுவுமே இல்லை பாருங்க. காத்து மட்டும் தான் இங்க வாழுது, மிச்சம் எதுவுமே இங்க வாழ முடியாது. சால்ட் அண்ட் ஜிப்சம் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கு பாருங்க இங்க. ஆனா இங்க சர்வைபிலிட்டின்றது ஜீரோ. குட் ஆஃப்டர்நூன் மக்களே. ஒரு சின்னதாக ரெஸ்ட் எடுத்துட்டோம் 24 ஹவர்ஸில். நேற்று ஈவினிங் வந்தோம்மா இங்கே. ஸோ ரெஸ்ட் எடுத்துட்டேன். காலையில் போயிட்டு ஹேர் கட்டு ஷேப்லாம் பண்ணிவிட்டு எவ்வளோ கேட்டாங்க கேட்டேன். 12th மொத்தம் $12 கேட்டாங்க. $12 ஒரு $1100 1000 பக்கம் வருவாங்க ஹேர் கட் அண்ட் ஷேவு இந்த அட்டகாமாவில். அதே மாதிரி லாண்ட்ரி கொடுத்துருந்தேன், ஹாஸ்டல்லே கொடுத்துட்டேன். அது பார்த்திங்கன்னா ஒரு $1500 வரும். 1500 5 கிலோங்க. ஒரு கிலோவுக்கு $400 கணக்கு, $400 கணக்கு. பட் அவங்க 1500 தான் வாங்கினாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி எங்கே போகிறோன்னா மார்ஸ். நேற்று எபிசோட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நம்ம வந்து வீல வச்சுருந்துன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கிட்ட நம்ம புக் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அப்புறம் நாளைக்கு ஒரு டூர் புக் பண்ணியிருந்தோம். சாண்டியாகோ டூருக்கு நம்ம சேர்த்து பணம் கட்டிட்டோம். இப்போ என்னென்னா இந்த டூரை வந்து நம்ம இங்கேருந்து வேலி ஆஃப் தி லூனான்னு சொல்லிட்டு இருக்குது. மார்ஸில் எப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்குமோ அதே மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ 20 வயசு ரெஸ்ட்டேன். நான் வந்து பெட்ரோஜஸ் நிறைய பண்ண வேண்டியது இருக்கீங்க. பெட்ரோஜஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அது எல்லாமே நான் பார்த்தோம்னா நேற்று வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நம்ம வந்து அந்த எபிசோட் இருக்குல்ல, லகுனா எபிசோடு, கீசர்ஸ் எபிசோடு, அது யாருமே அதோடைய ரெப்ளிகா தான் இங்கே சில்லிலையும் இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது, வேண்டாம் நீங்கள் அதே திருப்பி ரிப்பீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் என்ன பண்ணேன், ஓகே ரிப்பீட் பண்ணலை நம்ம. ஆனால் இங்கே அட்டகாமாவுக்கு ஸ்பெஷலாக இருக்கிறது வேலி ஆஃப் லூனா, அப்புறம் ஸ்டார்ஸ் இந்த நைட். ஸ்டார்ஸ் இந்த நைட்டில் என்ன பிரச்சனைனா கோப்ரோட தாங்க பிரச்சனை. நம்ம வெறுங்கலாம் இங்கே பார்த்துடலாம், பட் ரெக்கார்ட் பண்ணி முடியுமான்னு தெரியல. நான் சாத்தியக்கூறு இருந்தால் நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு. அது வந்து பண்ணுறேன். நான் இப்போ வண்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். 3:40க்கு வண்டி வரும் அப்படி சொல்லி போட்டிருக்கு. இப்போ வந்து லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காங்க நமக்கு பாருங்கள். ஸோ வேலி ஆஃப் தி லூனா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3:35 ஆகுது. ஸோ எனக்கு கிளம்ப வேண்டியது தான். நம்ம ஹாஸ்டல் உண்மையாக செம்ம ஹாஸ்டலுங்க, வேறு லெவலில் இருக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே இங்கே வந்து ஆடுறதுக்கு எல்லாமே இருக்குது இங்கே. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவரேஜ் நான் போடுறேன் நாளைக்கு காலையில். ஸோ இது பார்த்தா கிச்சன் உங்களுக்குள்ள ஒரு வெயிட்டிங் ஏரியா, டிவி. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்குது, சும்மா காமன் ஏரியா இருக்குது. ஸோ வெயில் சும்மா அடித்து நவுத்துது. 32 டிகிரி நினைக்கிறேன். ஹேர் கட் நல்லா தாங்க பண்ணாங்க, ஓரளவுக்கு ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க. 1100 ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஊர்லேயே க்ரீன் டெரஸில் வெட்டுறோம்னு நினச்சிக்க வேண்டியதான். வண்டி வரட்டும், நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். இந்த ஹாஸ்டல் பேர் நான் சொல்லிட்டு மறந்துட்டேங்க. மாமாதேரா ஹாஸ்டல். என்னது மாமாதேரா ஹாஸ்டல்? ஆமாம், மாமாதேரா ஹாஸ்டல். பச்சை மாமா என்னடா ஏதாவது சம்மந்தமே இல்லை பேசிக்கிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்டல் பேர் அப்படி இருக்குங்க, மாமாதேரா பச்சை மாமா அப்படின்னு சொல்லிட்டு. பச்சை மாமா 615. ஸோ வண்டி வரட்டும், நம்ம ஏறுவோம். ஸோ வண்டி வந்துருச்சுங்க. நம்ம வந்து இங்கேருந்து ஒரு எல்லாரையும் பிக்கப் பண்ணிட்டு அந்த வேலி ஆஃப் தி லூனா வந்து கரெக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அட்டகாமா சிட்டி இருக்குல்ல, அட்டகாமா டவுன் இருக்குல்ல, அட்டகாமா டவுனுக்கு வெளியில் எப்படி இருக்குது. இந்த அட்டகாமா டவுன் பார்த்தீங்கன்னா முனிசிபல் கார்பரேஷன் சொல்லுவாங்க, நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல முனிசிபல் கார்பரேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்டகாமா டவுன் வந்து ஒரு முனிசிபல் கார்பரேஷனு அப்படியே நம்ம டவுனுக்கு அப்படியே வெளியில் இருக்குது. ஸோ வியூ பாயிண்ட்டு. ஸோ 3 இடம் மொத்தம் போனோம். வேலி ஆஃப் தி லூனா, வேலி ஆஃப் தி மார்ஸ், அப்புறம் இன்னொரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த 3 வியூ பாயிண்ட் தான் இன்றைக்கி வந்து கவர் பண்ண போகிறோம். இந்த எபிசோடில் நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. இது நீங்களே போகலாம், காலையில எழுந்திரிச்சு நீங்களே போகலாம்.
அவங்ககிட்ட வீக்கில் அக்சசிபிலிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களே போகலாம். சில்லியில் வந்து வெளியே போகும்போது நான் உங்களுக்கு சில்லியோட கதையை நான் சொல்கிறேன். உங்களுக்கு சில்லி வந்து ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்பென்சிவ் கிடையாது ஆக்சுவலாக, இதுதான் ரேட். ஏன் எக்ஸ்பென்சிவாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போது மேபி உங்களுக்கு இந்த டாலர்ஸ் கன்வர்ஷன் பார்க்கும்போது இப்போ யூஎஸ் போயிட்டு எக்ஸ்பென்சிவ் சொல்லலாம். யூஎஸ் எக்ஸ்பென்சிவ் தான், யூகே எக்ஸ்பென்சிவ் தான். பட் என்ன பண்ண முடியும், அந்த நீங்கள் கரன்சி பார்த்தீங்கன்னா வந்து லோடு ரேட்டு கரன்சி, ஆனால் விலை எல்லாமே யூஎஸ் ரேட்டுக்கு வித்தியாசமாக இருக்குல்ல. ஓ 10,000 5,000 சொல்கிறோம் நம்ம, அந்த 10,000 5,000 பார்த்தீங்கன்னா $10 அர்த்தம். அது 15 $15 அர்த்தம். அது இங்கே ஒரு சில்லி என்டெல் வந்து நல்லா வேலை செய்யுது. ஒரே ஒரு பிரச்சனை வந்து எல்லாரும் ஃபேஸ் பண்ணுறதுங்க அட்டகாமால வந்து விண்டோட பிரச்சனை மட்டும்தான். விண்டு அதிகமாக அடிச்சா உங்களுக்கு வந்து நெட்டு ஸ்லோ ஆகிடுது. விண்டு கம்மியாக அடிச்சா உங்களுக்கு வந்து ஸ்பீட் அதிகமாக இருக்குது. ஸ்டார்லிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 Mbps தள்ள மாட்டேங்குது. ஏன்னா அப்படி ஒரு காத்தடிக்குது, அப்படி ஒரு விண்டு அடிக்குது. விண்டில் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. 60 கிலோமீட்டர் விண்டு. சாதாரண நாட்கள்லாம் 45 மினிமம். காலைக்கு போகலாம் 45 அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நேற்று ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நேற்று வந்து நான் டிக்கெட்டை தொலைச்சு, நேற்று எபிசோட் பார்த்தா தெரியும். அந்த டிக்கெட் தொலைச்சிட்டே அதுக்கப்புறம் என்னாச்சு போயிட்டாங்களான்னு கேட்டால், கரெக்டாக டிக்கெட் என்ட்ரும் போது தான் பார்டருங்க ரிட்டர்லாம். அது அந்த பார்க்கோட அந்த பார்க்கோட டிக்கெட்டு பார்டரு. ஸோ அந்த டிக்கெட் வந்து நான் கண்டிக்கல பெருசா, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்டரில் போயிட்டு நம்ம இந்த பொலிவியா ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் மறந்துட்டாங்க அவங்க எல்லாருமே. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா நான் எதுவுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்டரை கிராஸ் பண்ணி சில்லிக்கு நோக்கி வந்துட்டோம் நம்ம. ஸோ இந்த கெட்டப்பை பார்த்துட்டு வேற யாரும் நினச்சிடாதீங்க, நான் தான் இந்த கெட்டப்பில் இருக்கேன். ஏன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, சன்கிளாஸ் எல்லாம் வெளியே வரக்கூடாது. ரெண்டாவது விஷயம், இந்த தொப்பி எது கழட்டக்கூடாது அப்படின்ட்டாங்க. அது மட்டும் SPF சன் ஸ்க்ரீன் போட சொன்னாங்க. ஏன்னா இங்கே வந்து யூவி லைட் வந்து அதிகமாக, யூவி ரேஸ், அதாவது சன்லேருந்து வரல அந்த யூவி ரேஸ் டேரெக்டாக இங்கே இறங்காதனால ரொம்ப அதிகமாக இருக்கனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து சன்ஸ்கிரீன் இல்லாமல் வெளியில் இறங்குதா இருக்கிறீங்க. முக்கியமாக அந்த டெஸ்ட் வெளியில் பாருங்கள், ஜஸ்ட் அங்கே ஏதோ வால்பேப்பர் அடிச்சு வச்ச மாதிரி இருக்குது. ஆண்டிஸ் மவுண்டன்ஸு நம்ம இடத்துல டெசர்ட்டில் இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் வாய்ஸு, அப்படிலாம் வாய்ஸ் ஆர் கொடுக்குறேன் நான் பேசுகிறதுக்கு. ஏன்னா விண்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக அடிச்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம வண்டி வந்து இங்கே பக்கத்தில் அங்கே இருக்குது. ஸோ பயங்கரமாக அடிக்குதுங்க விண்டு, பயங்கரம் பாருங்க. வேலி டி லா லூனா அட்டகாமால இருக்க ஜஸ்ட் வெளியில் மட்டும் இருக்கிற எந்த ஏரியா பேர் தான் வேலி டி லூனா. ஸோ நம்ம வண்டி இதுதான். சில்லியில் நம்ம போகிற முதல் டூர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம் காட்டணும்னு நினைச்சேன், நான் கண்டிப்பாக காட்டிடுவேன் உங்களுக்கு. சாண்ட் ஸ்டாம்ப் பார்த்துருக்கீங்களா? சாண்ட் ஸ்டாம்ப் அங்கே இருக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு சாண்ட் ஸ்டாம்ப் அங்கே ஒன்று போகுது பாருங்க. சூழல் அப்படியே, இந்த சூழல் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே உங்களுக்கு மேகத்துக்கு வரைக்கும் சுற்றிட்டு வருது. என்ன லொக்கேஷனுங்க இது! ஓ மை காட், வேற லெவலுங்க. ஆனால் வேற லெவல். இந்த டூர் பார்த்தீங்கன்னா 3:40 பிக்கப் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8:40 வந்து விட்டுருவாங்க. ஜஸ்ட் அட்டகாமா வந்து அப்படி கீழே இறங்கணும். அட்டகாமா இருக்கு, கொஞ்சம் மேலே வந்திருக்கும். சாண்ட்ஸ்டாம் பாருங்க, இதெல்லாம் உண்மையாக எனக்கு மவுண்டன்ஸா இதில் வந்து வரைஞ்சி விட்ட மாதிரி இருக்கு இங்கேருந்து பார்க்கறதுக்கு. எனக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் இது வரைஞ்சி விட்ட மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ நீங்களே வரலாம், கார் எடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்களே வரலாம். காலை 9 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த ஆஃபீஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். இங்கே நீங்கள் இந்த டிக்கெட் எவ்வளோ கேட்டால் 11,000 சில்லியன் பேசோ, அதாவது ஒரு 1000 ரூபா பக்கம் வரும் இந்த டிக்கெட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸு. பின்னாடி பாருங்கள் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குன்னு. இது வரைக்கும் நீங்கள் தமிழில் பார்த்திராத யாரும் பண்ணாத இந்த வேலி ஆஃப் டி லூனா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து ரொம்ப கிட்ட பேசுகிறேன், ஏன்னா விண்ட் அடிக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கேட்கணும். அதனால் என்னோட ப்ரையாரிட்டி அதுதான். பாருங்க அப்படியே மழை போகுது. மைண்ட் ப்ளோவிங் காய்ஸ். ஆரம்பிக்கலாம் ட்ரெக்கிங்கை. இங்கேருந்து 20 நிமிஷம் டாப்பு, திருப்பி இறங்கும்போது 20 நிமிஷம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்டியூன்ஸாக தான் இருக்குது. இந்த ஸ்பாட் என்னென்னா, உங்களுக்கு நிலாவில் எப்படி மூணில் எப்படி உங்களுக்கு கிரேட்டர்ஸ் இருக்குமோ அதே மாதிரி இங்கே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வேலி ஆஃப் தி மூன் பேர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டருங்க அட்டகாமாலேருந்து. 13 கிலோமீட்டர் அட்டகாமாலேருந்து இந்த இடம் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்லோவாக ட்ரக் பண்ணி போவோம் மேலே, அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டாக வரும். ஏன் இப்படி இருக்குது இந்த லேண்ட்லாம், ஏன் இப்படியா இருக்குன்னு நான் சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மண் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக மண் தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே. ஸோ
உங்களுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள். கீழே அவ்வளோ கஷ்டமாக இருங்க கீழே. ஸோ ராக்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, மண்ணில் உங்களுக்கு நடக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மண்ணோட இது மட்டும் பாருங்க எவ்வளோ ஹாட்டாக இருக்குது தெரியுமா. இந்த மாதிரி டெசர்ட் மண் இல்லைங்க, இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இங்கே கற்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஜிப்சம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சால்ட். ஸோ ஜிப்சம் சால்ட்டு கிறிஸ்டலைசேஷன் ஆகும்போது ஆன மவுண்டன்ஸ் தாங்க இது. உங்களுக்குலாம் டவுட் இருக்கும், இங்கே பேர் சாண்டியூன்ஸ் இருக்கு, இதெல்லாம் எப்படி உருவாச்சு? இதுக்கும் ஆண்டிஸ் மவுண்டன்ஸும் பெரிய தொடர்பு இருக்குங்க. ஆண்டிஸ் மவுண்டன்ஸை பற்றி நீங்கள் பல எபிசோட நான் சொல்லியிருப்பேன். இந்த எபிசோட நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆண்டிஸ் மவுண்டன் கொலம்பியாவில் ஆரம்பிச்சு உங்களுக்கு அர்ஜென்டினா வரைக்கும் போகுது. அதோட வெளிப்பாடு தான் சில்லியில் வரும்போது ஆண்டிஸ் மவுண்டன்ஸு இங்கே இவ்வளோ பெரிய டெசர்ட் உருவாச்சுங்க. அதாவது உலகத்தில் உங்களுக்கு வந்து என்ன சொல் டெக்டானிக் பிளேட்ஸ் ஞாபகம் இருக்குல்ல. ஸோ ஒரு டெக்டானிக் பிளேட்ஸும் ஒரு விதத்தில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே இருக்க டெக்டானிக் பிளேட்ஸ் ஹை ப்ரெஷர் வால்டேஜ்னால, அது மட்டும் இல்லாமல் ஹை விண்ட் உங்களுக்கு அடிக்கிறதுனால, ஸோ இங்கே இருக்கிற மவுண்டன்ஸ் வந்து உங்கள் மண் வந்து இங்கே அடிச்சிட்டு வந்துருக்கு. ஸோ நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து இங்கே ஆண்டிஸ் மவுண்டனோட அந்த தொடர்பு, ஆண்டிஸ் மவுண்டனோட உருவான அந்த கம்ப்ரெஷன் இம்ப்ரெஷன் என்ன வேணா சொல்லலாம். ஸோ அதில் உருவான இப்போது உங்களுக்கு இன்னும் லேமான புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. இப்போது ஒரு இடத்துல வந்து அதீத ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒட்டின மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட அணு தட்டிகிட்டே இருந்தா சாண்டிஸ் மவுண்டன்ஸ் அந்த பக்கம் இருக்குது. ஸோ வேலி ஆஃப் தி லூனா இந்த பக்கம் இருக்குது. சாண்டிஸ் மவுண்டனோட ப்ரெஷரும் ரெண்டு சைடுல ப்ரெஷர் வந்து என்ன ஆகும், ரெண்டு சைடுலேருந்து ப்ரெஷர் வந்து என்ன ஆகும். ஸோ அதான் இது. ஸோ நான் உங்களுக்கு வந்து அதை அப்படியே வந்து சொல்லிடுறேன், ஏன்னா அங்கே வந்து ரொம்ப விண்டாக இருக்குங்க. பேசுறது சத்தியமாக கேட்குதாங்க கூட தெரியல எனக்கு. நான் இது வந்து சொல்கிறேன், நீங்கள் அப்படியே நீங்கள் மாண்டாஜில் பாருங்கள் சரிங்களா. மாண்டாஜ்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு 20 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி போவோம் ஓகேங்களா. 20 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி போனால் இங்கே இருக்கிற எல்லாமே வந்து லேக்காக இருந்துருச்சு. அதாவது உலகம் ஃபார்மேஷன் நமக்கு தெரியும். உலகம் வந்து எப்படி ஃபார்மேஷன் ஆச்சு, பல கற்கள் வந்து ஒன்று மோதி, ஈர்ப்பு விசைனால ஒன்று மோதி இந்த உலகமே ரவுண்டாக உங்களுக்கு பிளாட்டியூட்ஸு, அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பிளேட்ஸ், டெக்டானிக் பிளேட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆச்சு. இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனோடனே உலகம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு, பேஞ்சியாவாக இருந்துச்சு. நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பல எபிசோட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பேஞ்சியான்ற அந்த இருந்த போது டெக்டானிக் பிளேட்ஸ் கொஞ்சம் மூவ் ஆகி இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து இருந்துச்சு. இது நான் ப்ரீவியஸ் எபிசோட்ல சொல்லியிருப்பேன். இதுங்க சொல்ல நெசசிட்டி இருக்கு, அதனால திருப்பி நான் சொல்றேன் கேளுங்க. இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு வரும்போது இங்க இருக்கிற ஆண்டிஸ் மவுண்டன்ஸ்ல வந்து இந்த ரேஞ்சு பர்டிகுலர் இந்த பார்க்குற இந்த ரேஞ்ச் ஆண்டிஸ் மவுண்டன்ல நம்ம ரெயின்போ மவுண்டன் பார்த்தோம். ஸோ அது வேற கதை, இது வேற கதை. ஸோ இது வேலி ஆஃப் தி லூனா. நான் சொன்ன மாதிரி வேலி ஆஃப் தி லூனா ஏன் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் சால்ட் இது ரெண்டு நடந்ததுனால இந்த ஹை ப்ரெஷர்ல வந்து இங்க நடந்திருக்குங்க. அதே மாதிரி இந்த விண்டு பார்த்தீங்கன்னா அட்டகாமால பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மட்டும்தான் உங்களுக்கு பயங்கர வெண்டியா இருக்கும், ஹாட்டா இருக்கும், பீக் ஹாட்டா இருக்கும். ஜூன் ஜூலை பார்த்தீங்கன்னா பீக் விண்டரா இருக்கும். ஸோ ஜூன் ஜூலை பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் -3 -4 இருக்கு, டிப்பா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. மழைன்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ரொம்ப கம்மியான கான்செப்ட். மழைன்றது கிடையவே கிடையாது அட்டகாமால. பெய்ஞ்சாலும் ரொம்ப கம்மியான லெவலில் தான் பெய்யும் உங்களுக்கு. நம்ம டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குங்க, இன்னைக்கு மூவ் ஆகிட்டே இருக்கு. நாஸ்கா பிளேட்ஸ் எல்லாமே வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, ஆண்டிசியன் பிளேட்ஸ் எல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம எபிசோட் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கோம், இதுக்கு முன்னாடி எபிசோட்ல நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கோம். பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஹெவியாக உங்களுக்கு வால்கனிக் ஆக்டிவிட்டி நடந்த ஏரியா இதெல்லாம். ஸோ அப்படி வால்கனிக் ஆக்டிவிட்டி நடக்கும்போது உங்களுக்கு வந்து பல ஹை ப்ரெஷர் உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் இருந்திருக்கு. சாண்டிஸ் மவுண்டன் உருவாயிருச்சா, சாண்டிஸ் மவுண்டனும் இந்த பக்கம் ப்ரெஷர் கொடுக்காரு, அந்த பிளேட்ல அந்த ஆண்டிஸ் மவுண்டன் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே இந்த பக்கம் இருந்த நாஸ்கா பிளேஸ் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சோடனே ஸோ உங்களுக்கு ஹை ஸ்பீட்ல பார்த்தீங்கன்னா விண்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிது. நம்ம உலகத்துல பார்த்தீங்கன்னா விண்ட் இருந்த ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை. இப்போ நான் மேலே நிற்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து விண்ட் அந்த என்ன சொல்றது, இந்த சாண்ட்ஸ்டார்ம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை அடிச்சுட்டே இருந்துச்சு மேலே, கண்ணிலலாம் போக வாய்ப்புகள் இருந்துச்சு. நல்ல வேலை அந்த கண்ணாடி போட்டதுனால ரொம்ப தப்பிச்சேன். கண்ணாடி எந்த கிடையாது அவங்களுக்கு. இப்போ இந்த ஜனவரி பிப்ரவரியில் மட்டும் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஹை விண்ட்ஸ் வரதுனால, இங்கே ஹை ப்ரெஷர் உருவாகிறதுனால இந்த இங்கே இருக்க டியூன்ஸ் வந்து மாறிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சால்ட் மைன்ஸுக்கு வந்திருக்கோம். இங்கே இருக்க சால்ட் வர உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சால்ட் ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு சால்ட்டு.
ஸோ இந்த பில்டிங் ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு சொல்லிடுறேன். நீங்கள் ஷெட்டு மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை கட்டினா வாட்டர் அண்ட் சால்ட்டில் கட்டியிருக்காங்க. ஸோ சால்ட் எப்பவுமே நம்ம தண்ணியிலேருந்து பார்த்துருக்கோம். பட் இங்கே இருக்க சால்ட்டு மவுண்டன்ஸ்லேயே இருக்குது. இந்த சால்ட்டை வந்து மைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சால்ட்டை வந்து அவளை மைண்ட் பண்ணுறது மைனஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பச்சை மாமாக்கு கொடுப்பாங்க. பச்சை மாமானா யாருன்னு இல்லைங்க, ஒரு மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிற எல்லாத்துக்கான ஒரு பொருள், கடவுள் எதுவான அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மைனஸ் இருக்காங்க. மைனஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹோல் தோண்டி இங்கே இதில் ஒரு ஹோல் தோண்டி இங்கே இருக்கிற ஒரு ஹோல் தோண்டி சால்ட் மைன்ஸில் மீட்டு அதுக்கப்புறம் வந்து வேதி பொருட்கள் எல்லாமே போட்டு பச்சை மாமாவுக்கு வந்து உங்களுக்கு வளையல் கொடுக்க தான் பேசிக்கிறாங்க. ஓகேங்களா, ஆஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த டீலிமிட்டரைசேஷன் பண்ணுவாங்க. அதாவது மைனிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே இருக்க கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், இது ஃபுல்லாகவே சால்ட்டு. அந்த பக்கம் மேலே ஃபுல்லாக சால்ட்டு, இந்த பக்கம் ஃபுல்லாகவே சால்ட்டு. நம்ம லூனா வேலிக்கு அடுத்து வருது சால்ட் மைன்ஸ். ஸோ இங்கே அபண்டன்ட் ஆஃப் சால்ட் இங்கே இருக்கிறதுனால மலையும், நான் என்ன சொன்னேன், இந்த மலைகளை உருவாகிறதுக்கு சால்ட் ஒரு காரணம். நம்ம சலாட்டி ஒயினிக்கு மாதிரி வராது அட்டகமா சால்ட் ஃப்ளாட்டு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஒர்த் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்கள்லாம் போட்டிருக்காங்களா. ஸோ இந்த கற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாண்டக்கூடாது. நோ சுபீர் போட்டு நோ கிராசிங், நோ திஸ் திங், எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ இந்த பார்டரை தாண்டியும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சாக தான் இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இது தெரியுது, உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சு பாருங்க. இப்போ சால்ட் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கிளியராக தெரிஞ்சு பாருங்க. உங்களுக்கு இது தெரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி தான் மொத்த மவுண்டனும் இருக்குது. எல்லாமே உப்பு எல்லாமே உங்களுக்கு ஹார்டாக இருக்குது. இது வந்து எப்படி சர்க்குலேட் பண்ணி எப்படி வருவாங்க தெரியல நமக்கு. இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா நிறைய உப்பு இருக்குது. அது உங்களுக்கு தெரியல தெரியல சலாட்டி இருக்கட்டும், அட்டகாமா சால்ட் ஃப்ளாட்டாக இருக்கட்டும், இந்த மவுண்டன்ஸாக இருக்கட்டும், இப்போ பொறுத்தல நூனா ஆண்டியாக இருக்கட்டும், எல்லாமே உப்பால் செஞ்சுருக்கு. ஒரு உப்பு இவ்வளோ தூரம் சாதிக்க முடியுமா? ஒரு உப்பால் ஹோட்டல் கட்ட முடியுமா? நம்ம வியந்து பார்த்தோம். ஒரு உப்பால் ஒரு மலையை உருவாக்க முடியுமா? உப்பை நம்ம சாதாரண விட போடக்கூடாதுங்க. உப்போட அருமை தெரியணும்னா இங்கே வந்து பாருங்க. உப்பா, இவ்வளோ உப்பா இங்கே சவுத் அமெரிக்காவில் இருக்க உப்பு மட்டும் இங்கே கடத்துன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவோ பண்ணலாம். கிறிஸ்டேஷன் அவ்வளோ இருக்குங்க. உப்பு இங்கே அபண்டண்ட்டாக இருக்குது, அவ்வளோ அபண்டண்ட்டாக இருக்குது. ஸோ லுக் லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்கன்னா என்னங்க வால்பேப்பர் அடிச்சு வச்ச மாதிரி இருக்குது. இது சத்தியமாக நான் சொல்கிறேன், வால்பேப்பர் அடிச்சு வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இங்கே இந்த லேக் இருந்ததுனால உங்களுக்கு நிறைய எரோஷன் நடந்திருக்கு ஒரு காலகட்டத்தில். அதில் அதுக்கப்புறம் விண்டு வந்து நம்ம லாஸ்ட் எபிசோட் 2 எபிசோட் முன்னாடி பார்த்தாவே தெரியும். அந்த கொலாட்டர் போகும்போது அந்த ஒரு இடத்துல விண்டு அடித்து ஒரு மரமே உருவாயிருக்கு. இங்கே பாருங்கள், விண்டு அடித்து ஒரு மலையின் ரேஞ்சே உருவாயிருக்கு. உங்கள் கண்ணு கெட்டி தூரம் வரைக்கும் எதுவுமே இல்லை பாருங்கள். சுத்தமாக இங்கே எதுவுமே இல்லை பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு ஒன்றுமே இல்லை பாருங்கள். ஒரு பிளான்ட்டா, ஒரு அனிமலா, ஒரு க்ரீச்சரா, ஒரு வைல்ட் லைஃபா, ஒரு எறும்பா, எதுவுமே இல்லை பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? சுற்றி பாருங்கள். இதுதாங்க உண்மையான பாலைவனத்தில் ஏதாச்சும் உங்களுக்கு அனிமல்ஸ் ஏதாச்சும் இருக்கும். ஆனால் இங்கே சர்வைபிலிட்டின்றது ஜீரோ, லிட்டரலி ஜீரோ தான். செம்மங்க. ஆனால் முடியல. காற்று மட்டும் தான் இங்கே வாழுது, மித்த எதுவுமே இங்கே வாழ முடியாது. வெறும் காற்று மட்டும். பாருங்கள் லேண்ட்ஸ்கேப்பை. ஸோ இது வந்து என்ன வேலின்னு சொல்லுவாங்க போது சால்ட் வேலின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா மூணு வேலி பார்த்தது. ஸோ சால்ட் வேலி தான் வந்து பிரபலமாக சொல்கிறாங்க இவங்க. இந்த சால்ட் வேலி பார்த்தா 3 வேலிக்குள்ளே தான் இருக்குது. சால்ட் அண்ட் ஜிப்சம் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கு பாருங்கள் இங்கே. அதோட கிறிஸ்டலைசேஷன், அதோட ப்ரெஷர், அம்பர் ஆஃப் திங்ஸ். ஸோ உங்கள் சால்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஆல்கலைன் கிறிஸ்டலைசேஷன் ஆகுது. ஜிப்சம் பார்த்தீங்கன்னா செலரைன் கிறிஸ்டலைசேஷன் ஆகுது. கெமிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே இருக்கிற அந்த ராக் இருக்குது பார்த்தீங்களா, காலையில் உங்களுக்கு ஹெவி வார்மாக இருக்குது, ரொம்ப வார்மாக இருக்குது. நைட்டில் பார்த்தீங்கன்னா ஹெவி கோல்டாக இருக்குது. இது ரெண்டு சேரும்போது என்ன ஆகும்? கான்ட்ராக்ஷன், எக்ஸ்பேக்ஷன். கோல்டாக இருந்தால் கான்ட்ராக்ட் ஆகும், ஹாட்டாக இருந்தால் எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுதான் உலக நீதி. எக்ஸாம்பிள் ரயில்வே ட்ராக். ஒரு ரயில்வே ட்ராக் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தை கான்ட்ராக்ஷன் ஆகும், அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். ரயில்வே ட்ராக் ஒரு மெட்டல் தானே, ஒரு மினரல் தானே, அயன் ஒரு மினரல் தானே. ஸோ அதை கேஸ் தான் எங்கேயும். ஸோ அதனால தான் கற்களில் உங்களுக்கு வெடிப்பு விழுறதும் கிராக் விழுறதும் விழாததும் அதெல்லாம் நடக்குது. ஸோ நீங்கள் பார்க்குற மவுண்டனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் இருக்குது. அதனால தான்
ஸோ அந்த லைன்ஸ் எது பார்த்தீங்களா, அந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா டீலிமிட்டைசேஷன், அதாவது உங்களுக்கு இங்கே சால்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான அறிகுறி உங்களுக்கு. ஓகேங்களா, ஃபுல் சால்ட்டு கீழே இருக்குது பாருங்கள், எல்லாமே சால்ட்டுங்க இங்கே இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ எல்லாம் மைனிங் பண்ணி உடச்சி உடச்சி சால்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஃபுல்லாக. பாருங்கள் அங்கே இருக்கிறது ஃபுல்லாக பாருங்கள், சால்ட் எப்படி தூரம் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ பார்த்தீங்க அந்த இடத்துல வந்து சவுண்டு வந்து கம்மி பண்ண சொன்னாங்க. ஏன் கம்மி பண்ண சொன்னாங்க அப்படி கேட்டிங்கன்னா, இந்த விண்ட் அடிச்சது வந்து கிராக் சத்தம் கேட்குது அங்கே. ஸோ அந்த கிராக் சத்தம் கேட்கறதுனால வந்து உங்களுக்கு வந்து அமைதியாக இருக்க சொன்னாங்க, மற்றபடி வேறு எதுவும் கிடையாதுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஹாட்டு அண்ட் கோல்ட் அண்ட் விண்டு இது 3 சேர்ந்து அங்கே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கேப் விழுது. அது திருப்பி கேட்டேன் ஏதாவது விழுமா அப்படின்னு கேட்டேன். இது வரைக்கும் எதுவுமே விழலை. மைனிங் தான் பண்ணுறாங்க, சால்ட் மைனிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க, மற்றபடி எதுவுமே வந்து அகேன்ஸ்டாக எதுவுமே விழுந்தது கிடையாது. எல்லாத்தையும் ஒன்று இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு பெருசான கேப் பெருசாக வந்து திருப்பி வந்து ஒட்டிக்கும் கான்ட்ராக்ஷன். இதுதான் பிகைண்ட் ஆஃப் த சயின்ஸ் ஆஃப் த இங்கே இருக்கிற இந்த சால்ட் மைன்ஸோட சயின்ஸு. ஸோ அடுத்தது இங்கே ஒரு 5 minutes வந்து அடுத்த ஒரு ஸ்டாப் வரும் போது எனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படிங்க இதை டூரிசமாக கன்வெர்ட் பண்ணுறாங்க பாருங்களேன். அதுதான் அங்கே நிற்கிறது ஒரு விஷயமும். நீங்கள் வர வழியெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த நம்ம நடந்து வந்த பாதையெல்லாம் இதை தாண்டி போகாதீங்க, இந்த பாட்டில் லைன் இது போங்க ரூட்டு, இது ரூட்டு கிளியராக தெளிவாக போட்டிருக்காங்க. அது மட்டும் ஆளுங்க செட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. நாளைக்கு போகும்போது அட்டகாமலை வந்து பார்க்குறது, அட்டகாமலை வியூ பார்க்கும்போது இப்போயே வாசம் சொன்னல உங்களுக்கு, இதெல்லாம் இது பெயிண்டிங் மாதிரி இருக்கு. அதே அட்டகாமலை பார்க்கும்போது அதே மாதிரி தான் இருக்குது நமக்கு. இன்னொரு 5 minutes நம்ம அடுத்த ஸ்டாப் போயிடுவோம். நம்ம வேற லெவலாக இருக்குங்க ஆக்சுவலி, வேற லெவலில் இந்த 3 வேலை வந்து வேற லெவலாக இருக்குது. ஏன்னா நீங்கள் டவுன் சவுத்லாம் போனீங்க வச்சுக்கலாம், பட்டகோனியஸ் இருக்குது, பட்டகோனியஸ்லாம் போனீங்க வச்சுக்கலாம், உங்களுக்கு ஃபுல்லாக மலைகள் கிராமங்கள் அப்படி இருக்கும். பட் பட்டகோனியஸ் நம்ம தான் போகல. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பட்டகோனியஸ் வந்து அர்ஜென்டினா சில்லி பார்டர் நடுவில் இருக்குது. அது ஒரு சூப்பரான பிளேஸ் ஆக்சுவலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த சென்டரில் உங்களுக்கு கல் மாதிரி ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அதுவும் உங்களுக்கு ஒரே விண்டுனால அடிச்சு உங்களுக்கு அந்த கல்லோட ஃபார்மேஷன் வந்து அப்படியே இருக்கு உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இந்த ஆண்டிஸ் மவுண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஆண்டிஸ் மவுண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பர் இயருக்கு 1 சென்டிமீட்டர் வளர்ந்துட்டு இருக்கு. பர் இயருக்கு கரெக்டாக கேட்டுக்கோங்க, பர் இயருக்கு 1 சென்டிமீட்டர் வந்து இந்த ஆண்டிஸ் மவுண்டன் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ எவ்ரி இயர் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்டிஸ் மவுண்டன் பெருசாக தான் தெரியும். இது எதனால் நடக்குதுன்னு உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். டெக்டானிக் பிளேட்ஸோட மூவ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கிறனால வந்து நடந்துட்டு இருக்கும். நம்ம வரத்துக்கு முன்னாடி தான் சில்லியில் ஒரு எர்த்குவேக் நடந்துச்சு, அது மாதிரி ஃப்ரீக்வெண்ட் எர்த்குவேக்ஸ் ஹேப்பன்ஸ். ஸோ அந்த 3 கற்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற சேக்ரெட் ஹார்ட் ஆஃப் பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 ராக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு பேர் வந்து ட்ரேஸ் மரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஆர்காலஜிஸ்ட் ஒருத்தர் வந்து லசார்னா சொல்லிட்டு ஒருத்தர் வந்து லாஸ்னா அது சரியாக இந்த பேர் வாயில் வரலங்க, மன்னிச்சிருங்க. ஸோ லாஸ் மரியாஸ் அவர் வந்து இந்த இடத்துல ஆர்கனை சர்வே பண்ணி இந்த முடிச்சிருக்காங்க. இந்த ராக்ஸ் தான் வந்து நம்புகிறாங்க, இந்த ராக்ஸை நம்புகிறாங்க எல்லாருமே, இந்த இடத்த காப்பாற்றுறதுக்கு தெய்வமாக நம்புகிறாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு 2 இருக்கா, 3வது ஒன்று வந்து பாதியாக இருக்குது. ஏன்னா 2000 ஒருத்தர் வந்து ஃபாரினர் வந்து ஒருத்தர் ஏற ட்ரை பண்ணி அது மேலே அது வந்து கீழே உடஞ்சிட்டா சொல்கிறாங்க. அதனால உங்களுக்கு 2 தான் இருக்குது, உங்களுக்கு இந்த 3ல் 2 தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து சால்ட்டுங்க, உங்களுக்கு தெரியல எங்களுக்கு. இங்கே பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த சால்ட் வந்து உங்களுக்கு கிறிஸ்டலைசேஷன் ஆகிருக்கு. ஸோ அதை நீங்கள் மைன் பண்ணி பிரித்து ஃபேக்டரி காமிச்சு போனால் சால்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இங்கே இருக்க எல்லாமே சால்ட் மைன்ஸ் தாங்க, சால்ட் மவுண்டன்ஸ் தான். அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே இந்த மலையை காப்பாற்றுற தெய்வங்களும் எங்கள் 3 பேர் தான். ஒரு பயங்கரமான ஒரு ஏரியாங்க இது. ஒரு பொட்டல் காடு, ஒரு பொலிசம், எல்லாமே செம்மையாக இருக்குது. ஒரு லைஃப்ன்ற ஒரு விஷயமே இங்கே கிடையாது, திருப்பி சொல்ல தோணுது எனக்கு. இதுக்கப்புறம் பாருங்கள் டெஸ்ட்டு ஃபுல்லாக உங்களுக்கு அந்த இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டு, இதுக்கு மேலே போகக்கூடாது. ஆனால் அதுக்கு மேலே பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு. ஆண்டிஸ் மவுண்டன் சொல்கிறத விட அற்புதமே தனி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பாலைவனம், சாண்டு. இந்த பக்கம் பார்த்தா ட்ரை சாண்டு, கற்கள் இருந்துச்சு சாண்டு. ஓ மை காட். டியூன்ஸ் இந்த படம் இருக்குறாங்க, 3வது பார்த்தீங்கன்னா ஃபிலிம் பண்ண போகிறாங்க. மேண்ட்ரின் ஒரு படம் வந்துச்சு, நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்கு, நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசானில் இருக்குது பாருங்க, அது செம்மையாக இருக்க படம். ஒரு மார்டின் லைஃப்பில் வந்து எப்படி மாட்டிக்கிட்டு வந்து அந்த சயின்டிஸ்ட் கஷ்டப்படுவாப்புல. அவர் வந்து அதில்
மறந்துச்சுன்னா நினச்சிருவாங்க நாசா. ஆனால் வந்து தனக்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸை வச்சு திருப்பி நான் இருக்கேன்னு சொல்லி சேட்டலைட்டை திருப்பி வர வைப்பாங்க. ஸோ அந்த மாண்டரின் படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப கதைக்கிழமை ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அதை தப்பிப்பாங்களா தப்பிக்க மாட்டாங்களா, மார்ஸில் எப்படி வந்து வெஜிடேஷன் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எப்படி தப்பிச்சு இப்படி வந்து ஸ்பேஸுக்கு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படம். அந்த படம் எடுத்த லொக்கேஷன் தான் இந்த இருக்கிற மூன் வேலி, இந்த மார்ஸ் வேலி எல்லாமே. ஸோ அடுத்ததான் ஒரு ஸ்டாப் என்னன்னா வந்து ஸ்நாக்ஸு, அப்புறமா காக்டைல் சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது இந்த டூர்ல இன்க்ளூடட் தாங்க. அதனால வந்து தைரியமாக இந்த டூர்ல இன்க்ளூடடு, நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஆனால் மக்களே ஒன்ஸ் இன் லைஃப் டைம் வந்து சவுத் அமெரிக்கா விசிட் பண்ணணுங்க. ஏன்னா டெய்லி ரொம்ப ஆச்சரியப்படுத்துது நம்மளை, ரொம்ப ஆச்சரியப்படுத்துது சின்ஸ் ஏன் இவ்வளோ ஆச்சரியப்படுத்துதுன்னா, ஏன்னா நம்ம பெருவுலேருந்து வந்து பார்த்துட்டே இருக்கும் இந்த ஆன்டிஸ் சொல்றதுல ஒரு இடம் ரொம்ப ஒரு ரூபத்தில் இருக்குது, புரியுதுங்களா? ஒரு இடம் ஒரு ரூபத்தில் இருக்கு. இந்த ட்ரைனஸ்க்கே வந்து நம்ம ட்ரைனஸா, ரொம்ப ட்ரைனஸா, கொஞ்சம் ட்ரைனஸா, வால்கன் ஆக்டிவிட்டியா, செஸ்மிக் ஆக்டிவிட்டியா சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து ஆன்டிஸ் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்குதுங்க. கீழே போகும்போது இன்னும் ஸ்னோ, கொஞ்சம் இடத்துல பார்த்தா ஸ்னோவா இருக்கு, கொஞ்சம் இடத்துல பார்த்தா பச்சை பசையில இருக்கு ஆன்டிஸ் மவுண்டன், கொஞ்சம் இடத்துல பார்த்தா இந்த மாதிரி ட்ரையா இருக்கு, கொஞ்சம் இடத்துல பார்த்தா இன்னும் ட்ரையா இருக்கு. ஒரு லைஃப் ஆஃப் த இல்லையே, சில இடத்துல விண்டே வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது உங்களுக்கு. என்ன மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்புங்க இது, என்ன மாதிரி லேண்ட்ஸ்கேப், மைண்ட் ப்ளோயிங். ஆக்சுவலா உங்களுக்கு உலகத்துல ஆப்பிரிக்கா அப்போ சவுத் அமெரிக்காலாம் விசிட் பண்ண வேண்டிய கான்டினென்ட்ஸ். அது நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம என்ன பண்றோம், யூரோப், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியா அந்த மாதிரி நம்ம போயிடுறோம். பட் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. இந்த மாதிரி சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்காலாம் பார்த்தீங்கன்னா பேசப்படாத தகவல்கள் இன்னும் நிறைய இருக்கு உலகத்துல. ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த மூன் வேலியை நம்ம பார்த்தோம். மூன் வேலி இப்படி இருக்குங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு இப்போ அது எனக்கு வந்து ரொம்ப நாள் டவுட் இருக்குங்க. நீங்க இந்த நாசா எபிசோட்ல இருந்து என்னை பார்த்துருப்பீங்க, அதுல நான் அன்ஷூரா இருந்தேன். எனக்கு அப்புறம் புரிஞ்சிருக்கும், நிலாவுக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் போனாங்களா இல்லையா, இல்லை இந்த மாதிரி செட்டப் வச்சு எடுத்தாங்களா, அதான் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. பட் இந்த டவுட்டை நீங்க தான் கிளியர் பண்ணணும், யாராலும் கிளியர் பண்ண முடியாது. எனக்கு இந்த டவுட் இருக்கு. இன்னும் இன்னொரு விஷயம் என்னன்னா, வண்டி வந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகணும். ஸோ அதுக்கு மேலே போகக்கூடாது வண்டி. அதனால வந்து நானும் முதல்ல பார்த்தேன், இன்னும் இவர் உருட்டிக்கிட்டே இருக்காரு, இன்னும் இவர் போகவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். இல்லைங்க, இங்கே 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகணும், அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இங்கே நான் ஏன் வேணா கேட்டு சொல்றேன், முடிஞ்ச நான் கேட்டு சொல்றேன், 20 கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் இருக்கு வண்டி அப்படின்னு. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நிற்க முடியலங்க. ஆனால் தான் உங்களுக்கு என்ன பேசுகிறேன், நான் வெண்டு அடிக்குது ப்ளஸ் மண்ணும் சேர்த்து அடிக்குது. அதனால கண்ணெல்லாம் மண்ணு போகுது. அதனால சத்தியமாக வந்து விளாக்லாம் பண்ண முடியாது. ஒரு 2 நிமிஷம் நின்றுக்கு என் வாட்ச் எல்லாம் பாருங்க, அப்படியே பாருங்க எவ்வளோ டஸ்ட் ஆயிடுச்சு, உடம்பு ஃபுல்லாக டஸ்ட் ஆயிடுச்சுங்க. பாலைவனத்தில் இருக்குன்னு மறுபடியும் நினைவுட்டுது இது. ஸோ என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சிக்கன் வித் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வைன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ், லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் சாலட்ஸு, அப்புறம் வந்து பிசாக்கான்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்ஷு கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய நல்லா கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டுட்டோம். இப்போது நெக்ஸ்ட் என்னென்னா, இங்கேருந்து நம்ம வந்து சன்செட் பாயிண்ட்டுக்கு போகிறோம். ஸோ இது வந்து நம்ம டூர்லேயே இன்க்ளூடடுங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் பே பண்ணல. ஸோ அந்த டூர்லேயே இன்க்ளூடடு. ஸோ அவங்க கூட்டு போகிறோம், ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் வந்து கட்டசிக்கு கொடுப்பாங்க. எல்லாருமே இப்போ இந்த வியூ பாயிண்ட் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக. மிரர் டி கோயட் இந்த வியூ பாயிண்ட் பேரு. நீங்க தான் சொன்னல வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னல, மார்ஸ்ல இருக்க லேண்ட்ஸ்கேப் வந்து இப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் லூனா லேண்ட்ஸ்கேப் பார்த்தோம், இப்போ நெக்ஸ்ட் மார்ஸ் லேண்ட்ஸ்கேப் பார்த்தோம். ஸோ இது பார்த்து முடிச்சுட்டு இது லாஸ்ட் பாயிண்ட் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ரிட்டர்ன் ஆக வேண்டியதான். உடம்புலாம் மண்ணாகுதுங்க, பயங்கரமா ஃபுல்லா மண்ணாகுது. இன்னும் நிற்க கூட முடியல. ஃபோன் சிக்னல் கண்டிப்பா கிடையாது இங்க. இந்த சன்செட்டை பாத்தீங்கன்னா அருமையான சன்செட்டுங்க. சன்செட்ல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வெளியில இருந்து பேச முடியல, அவ்வளவு விண்ட் அடிக்குது. திருப்பி நான் சொல்றேன், கிளாஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குது, பாருங்க கிளாஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குது, பயங்கரமான விண்டு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 3 வால்கனோஸ் இருக்குங்க, நிகாங்கவுல், லாஸ்கா, அப்புறம் மீகவ். ஓகேங்களா? ஸோ இந்த மீகவ்னு சொல்லுவாங்களா, இன்னொரு வால்கனோ பேரு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவா இருக்கணும் வந்து லாஸ்கா தான் வந்து ஆக்டிவா இருக்கிற வால்கனோ. கடைசியா பாத்தீங்கன்னா 2020 வந்து லாஸ்கா வந்து வெடிச்சிருக்கு. ஓகேங்களா? வெடிச்சிருக்குன்னா இன்னும் லாவாலாம் ஃபியூம்ஸ்ல, லாவாவோட ஃபியூம்ஸ்லாம் வரல, ரைட்டு புகை மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுவே வெடிப்பு கருத எரப்ஷன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ மற்ற 2 வால்கனோஸும் ரொம்ப சைலண்டா இருக்கு. இது வரைக்கும் எந்த ஆக்டிவிட்டி இல்லை, செஸ்மிக் ஆக்டிவிட்டியில் எதுவுமே கிடையாது.
இவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மித்து ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னா ரிகங்காவலும் லாஸ்காவும் மீக்கல் சொன்னால வால்கனோஸ். ஸோ இதுல பெரியவங்க என்னன்னா லாஸ்கா தான் பெரியவங்க. ஸோ அவங்க 2 பசங்க எல்லாம் கருதுறாங்க. இதுல லிகங்காவூல் பாத்தீங்கன்னா இங்க இருக்க லோக்கல்ஸ் மக்கள் வந்து தெய்வமா கருதுறாங்க. அந்த வால்கனோவை ஆக்டிவ் வால்கனோவை தெய்வமா கருதுறாங்க. அதனால வந்து இவங்க வந்து அதனால இது வந்து ஒரு சேக்ரெட் வால்கனோ கருதுறதுனால வந்து ரொம்பவே ஆண்டுக்கு ஒரு வரை என்ன ஆகும்னா இங்க இருக்கிற லிகங்கா வால்கனோவோட அப்படியே ஆப்போசிட்ல தான் வந்து மிக்க வால்கனோ இருக்கு. ஸோ இந்த பக்கம் சன்ரைஸ் ஆகி அதோட ஷேடோ வந்து அந்த பக்கம் அந்த வால்கனோ போய் படும். ஸோ இது இவங்க ரொம்ப தெய்வீகமா நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நம்ம பாக்குறோம்ல இந்த வேலி தான் வந்து பாத்தீங்கன்னா மார்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. மார்ஸ்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு வேலி தான் வந்து இங்க இருக்கிற இந்த அட்டகமா ஒட்டி இருக்கிற இந்த வேலி. இது கரெக்டா பாத்தீங்கன்னா அட்டகமா டு கலாமா போற ரூட்ல இருக்கு. நம்ம மேபி கலாமா போகும்போது பார்க்கலாம் நம்ம. மற்றபடி தெரியல. மிக பிரம்மாண்டமான மிக பயங்கரமான ஒரு வேலிங்க இது. ஸோ எவ்ரி ஈவினிங் வந்து 3:30க்கு இந்த ஸ்கெடியூலுக்கு 3:40க்கு ஸ்கெடியூல் ஸ்டார்ட் பண்ணி 8:40க்கு முடிக்கிறாங்க இந்த ஸ்கெடியூலை. டூர் கம்பெனிஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. பெஸ்ட் இன்க்ளூட் நம்ம பக்கம் காக்டைல்ஸ் எல்லாமே இருக்கு. பட் லொகேஷன் வைஸ் தாறுமாறுங்க. இது வரைக்கும் நம்ம கண்டிராத லொகேஷன்ஸ் எல்லாமே வந்து இதுல இருக்கு. வேலி ஆஃப் மார்ஸ் ஏன் இப்படி சொல்றாங்கன்னா இது ஒரு அமைப்புகளை பாருங்க. இதோட அமைப்புகளை மட்டும் பாருங்க. வேலி ஆஃப் மார்ஸ் சொல்றாங்க. மார்ஸ்ல உங்களுக்கு எப்படி இருக்கு, மார்ஸோட போட்டோஸ் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மார்ஸோட லேண்ட்ஸ்கேப் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதோட ரெப்ளிகா தான் இங்க இருக்கிற இந்த லூனார். அதனாலதான் மார்டின் படத்தை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன் உங்களுக்கு. மார்டின் படத்தை போய் பாருங்க, உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்ன்றது தெரிய வரும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ இதெல்லாமே வந்து சால்ட்டு வாட்டர் எல்லாமே சேர்ந்து அரிச்சு ஒரு ப்ரெஷர்ல வந்து இப்படி வந்து உருவாயிருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு லேண்ட்ஸ்கேப் பாத்தீங்களே. இன்னைக்கு வேலி ஆஃப் லூனா, வேலி ஆஃப் தி மார்ஸ் எல்லாம் செம்மையா இருந்துச்சு. மைண்ட் ப்ளோவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுங்க. ஓகேங்களா, இந்த விளாகை சாப்பிட்டு தான் முடிக்கும். இங்கே இருக்குங்க மாஸ்டர். இங்கே இருக்கா இந்த கடை வந்து இங்கே இருக்கு. எனக்கு ஆக்சுவலாக நேற்று போய் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. சரி வாங்க மறுபடியும் போய் சாப்பிடுவோம். நேற்று ஹாட்டாக கொண்டு சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. சரி வாங்க சாப்பிடுவோம். ஸோ மக்களே, பீஸா வந்துருச்சு பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஷ்ரிம்ப் பீஸா, அதாவது ப்ரான் பீஸா. இது சாப்பிட்ருவோம். உங்களை சாப்பிட்டு சொல்லிடுறேன். அப்படி ஜூஸியாக வருது. ஸோ இன்னைக்கு லூனா வேலி பார்த்தீங்க, மார்ஸ் பார்த்தோம். சிறப்பாக அமைஞ்சது. நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்டோட ஆரம்பிப்போம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பாத இன்னைக்குமே கொடுங்க. ஓகேங்களா, நாளைக்கு காலையில் இருந்துப்போம். ஓகேங்களா, ஸ்ரீராம் சாய்னிங் அட்டகாமா சொல்லி தேங்க்யூ கைஸ்.